இந்த மாதிரி ஒரு பெரிய மரத்து மேலே நின்று இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இங்கே நல்லா பெரிய பெரிய பாறை மீன் இருக்குனாங்க. இப்போ ட்ரை பண்ணலாம் வாங்க. உங்க மீன் அடிச்சிச்சு அடிச்சு பாறை சைஸ் 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 பாறை. गाइस பட்டமரம் உடைஞ்சு விழுந்துட்டாருன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பண்புழுவா இருந்தாலும் மாவா இருந்தாலும் அதிகமா போட்டாதான் மீன் கிடைக்கும். காய்ஸ் இங்கே பாருங்க ஃப்ளோட் சைஸுக்கு உருட்டி வச்சிருக்கான். விழுந்துடாதீங்க. எடுத்துருச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம குளத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் ராடு ரீலு லொட்டு லொசுக்குன்னு எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு போகிறோம். இன்னைக்கு எதுவுமே கிடையாது guys, சிம்பிளாக மீன் பிடிக்க போகிறோம். சிம்பிளா கையிலையா கையிலலாம் இல்லை guys, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக மீன் பிடிக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இன்னைக்கு நம்ம தூண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு குட்டி தூண்டி guys. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு முள், நமக்கு தேவையான பொருள் இருக்குது. இதை பயன்படுத்தி இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக யார் வேணால் மீன் பிடிக்கலாம். அப்படி ஒரு ட்ரிக்கு தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டேக்கிள்ஸு, ரொம்ப சின்ன டேக்கிள்ஸு, ஒரு சின்ன பையிலே இருக்கும். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறங்க தெளிவாக சொல்கிறேன். இதாங்க உங்கள் ஆயுதம் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா மோனோஃபிலமெண்ட் லைனு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளோட்டு, ரொம்ப குட்டி ஃப்ளோட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு கம்பல்சரி வெயிட் வேணும். அதனால் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈயப்பிட்டு. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். 4 பொருள் 3 காட்டிட்டேன். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள் இதான் கைஸ். அது கைஸ் இந்த முள் தெரியுதா, இவ்வளோ சின்ன முள்ளை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஜிலேபி மீன் தான் இப்போ நம்மளோட டார்கெட்டு. நமக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள் தெளிவாக காட்டுறேன். ஒரு முள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈயம், அடுத்து பார்த்தீங்கன்னா நரம்பு. குச்சி தேவையில்லை, கை இருக்குது, கையே குச்சி மாதிரி தான். ரைட்டு, அண்ணன் ஏதோ ஃபார்முக்கு வந்துட்டார். ஓகே, நம்மளோட மெயின் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் கல் மீன் ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தேவை மீன். இவ்வளோ தான் தேவையான பொருள். மண்புழு இல்லையான்னு கேட்காதீங்க, மண்புழுலாம் கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் மாவு கிடந்துச்சு, அதை தான் வச்சு மீன் பிடிக்க போகிறோம். பிரிக்க முடியாமல் திணறிட்டு கிடக்கிறேன் நான், கண்ணு தெரியாமல். எப்படி பிரிக்கணும்னு தெரியல. இது கட்டை வேறு சொல்கிறாங்க. யார் எந்த கடையில் வாங்கிட்டு வந்தீங்க? இது உங்கள் கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஐயோ அப்போ நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, பிரிக்க முடியாத அளவுக்கு. வர்ற வழியில் டைம் ஆச்சு கேஷ், அண்ணன் கடை தான் வாங்கிட்டு வந்தேன். ஏய் என்னது இதெல்லாம் இங்கே கொண்டா மக்களே. சிம்பிளாக மீன் பிடிக்கலான்னு சொன்னேன். இவன் என்னென்ன தூக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க, காட்டுப்பாங்க. இதான் உங்கள் ஊரில் சிம்பிளாடா? இது என்னடா ராடு வித்தியாசமாக இருக்குது வாங்கினது. வசந்தா ஃபிஷிங் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோஸ் விலாக் தமிழ் சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க. என்கிட்ட ப்ரோஸ் ஃபிஷிங் டேக்கிள்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அண்ணங்கிட்ட ஃப்ரெஷ் ஃபிஷிங் டேக்கிள்ஸ்னு ஒரு கடை இருக்குது. நாங்கள் பயன்படுத்துகிற ராடு துண்டிலாம் எங்கே வாங்கினேன் தெரியுமா? ஆல்ரெடி நாங்கள் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி பல பக்கம் வாங்கியிருப்போம்ல, அதெல்லாம் இன்னும் இருக்குது. வசந்தா ஃபிஷிங் டேக்கிள்ஸில் வாங்கினது, இங்கே பார்த்துங்க ஏஜேயில் வாங்கினது, இந்த ரீல் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கே வாங்கினதுன்னா ஆர்விகேல வாங்கினது. எல்லா கடையிலையும் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக மீன் பிடிக்கலாம். நம்ம கடையில் வாங்கினது வச்சு பிடிக்கலாம். நம்ம கையில் திருநங்கனா சொல்லுங்க, காசு கொடுக்கல வாங்க. விரால் மீன் பிடிக்கிறக்கு போய் நரம்புல எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல, எந்த பக்கம் எட்டு கட்டுறதுன்னு தெரியல, எதை ஃபஸ்ட் கட்டுறதுனாங்க. உள்ளே விடுங்க காய்ஸ். இதான் ஃப்ளோட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நரம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து நரம்புக்குள்ளே வந்து ஃப்ளோட்டுக்குள்ளே வந்து நரம்பு விடுங்க கைஸ். இங்கே பாருங்கள் இவ்வளோதான் சிம்பிளாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பரு இவ்வளோதான். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்று பார்ப்பல. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஈயம், அதுக்கப்புறம் முள், அவ்வளோதான். பாருங்க, ஒரு பெரிய அவரி மீனுக்கெல்லாம் போடல, அதனால் பெரிய கட்டெல்லாம் கட்ட தேவையில்லை. சிம்பிளாக போட்டு கட்டினா போதும். நம்ம ஒன்றும் 5 கிலோ மீன் பிடிக்க போகிறதில்ல. திடீர்னு மாட்டினாலும் மாட்டிட்டு சொல்ல முடியாது நம்ம நேரம். கொடுவா இருக்குங்க, நீங்கள் கொடுவா மாட்டுமா? கொடுவா மாட்டினா போச்சு, மூணு தூண்டியோடு பிடிங்கிட்டு போயிடும். பரவாயில்லையா? அப்படியா? எவ்வளோ பீஸ் இருக்காண்ணா? 2.5 கிலோ 3 கிலோ. ஆனால் அப்புறம் ஒரு கொடுவா பிடிச்சிக்கொண்டா வருத்தலாம். நீ கேட்கும் போதெல்லாம் கொடுவா கிடைக்காதுப்பா. நான் கொடுவா கிடைக்கும் போது கூப்பிட வரணும். நான் தூண்டியில் பிடிச்சி கொடுக்க சொன்னேன், வலையில் இல்லை. தூண்டிலையா? தூண்டில்னா ஸ்பின்னர் போட்டால் தான் எடுக்கும் கொடுவா. அண்ணா மாவுக்கு எடுக்கும்லண்ணா? மாவுக்குள்ள எடுக்காது. எடுக்கணும், மாவு போடணா. மாவு போட்டு ஒரு கொடுவா தூக்குண்ணா. ஐயோ அது என்ன ஜிலேபி நினைச்சா அங்கே நொயிலாத்துல கிடக்கு பிடிச்சி வர்றதுக்கு. இது கொடுவா மீன், கடல் மீன் தெரியுமா தெரியாதா? கடல் மீன் அப்போ என்ன குளத்துக்கு வருது? கடலில் கூட தொட்டு வச்சுக்கிறோம். கொஞ்சம் 2 மூட்டை உப்பு வாங்கி ஒரு பக்கம் தனியாக கொட்டி விட்டுருந்தோம். அன்றைக்கிலே இருக்குது மீன். உப்பு சாப்பிட்டுக்கு வேணுன்னா உப்பு பத்தலைன்னா மேலே வந்து ஓரமாக நிற்கி, அப்புறம் உப்பு கொட்டினா சரியாக போயிரு, உள்ளே போயிரு. இதெல்லாம் என்ன சொல்கிறேன் நீங்கள்? கொடுவா மீன் இருக்குது, பிடிச்சி காட்டுற பாருங்கய்யா. அப்போ கொடுவா மீன் எவ்வளோ நல்ல தெரியல இருக்குல்லண்ணா. அப்போ மாவு திங்கணும்லண்ணா? மாவு திங்கா சாமி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு கொடுவா தான் வேணும். புளி பசிச்சாலும் புள்ள திங்காது. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஈயத்தை பல்லில் கடிச்சிட்ருக்கீங்க.
ஈத்த பல்ல தான் கடிக்கணும். நான் கடிச்சு ஈத்த மறுபடியும் அதை வெட்டித்தான் எடுக்கணும். யாரும் திருப்பி எடுக்கலாம் முடியாது. அப்படி எடுத்துருக்கீங்க? ஆமாம். சரி மாவு போடுங்க. சும்மா நேரக்குள்ள எடுத்து வீசிடலாம். பிஎஃப்டிலேருந்து ஃப்ராக் வாங்கினீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு இந்த முள் எடுக்கிறது கூட யூஸ் ஆகும். கைஸ் அவ்வளோதான், நம்மளோட லூர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சாரி, லூர் கிடையாது, இது ஒரு ஃபுல் செட்டப்பு. குட்டியாக இருக்கனால லூர்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம என்னென்ன செட் பண்ணியிருக்கோங்கிற தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ஒரு பெரிய லைனு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm இருக்கக்கூடிய ஒரு மோனோஃப்ளேம் லைனு 0.50. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோட்டு தான் பார்த்தீங்கன்னா மீன் கடிக்கும் போது உள்ளே வந்து மீன் கடிக்குதா இல்லையாங்கிறத நமக்கு காட்டக்கூடியது. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே முழுகிறதுக்கு ஒரு லெட்டு, இந்த இஎம்மும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த முள்ளு கைஸ், இந்த முள்ளில் மாவு வச்சுருக்கோம். இவ்வளோ தான் நம்ம செட்டப்பு, ரொம்ப குட்டி செட்டப்பு. இவ்வளோ தான் நம்ம செட்டு. நம்மகிட்ட எந்த ஒரு தூண்டியுமே கிடையாது. வெறுஞ்செயிலே அண்ணன் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா கொடுவானா? மீனோ கொடுவானா? மீன் தான் மீன். காய்ஸ் அங்கே மீன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க. இவ்வளோதானா? அவ்வளோதானே. போண்ணா. ஓகே, தானே லாங்காக கேஷ் பண்ணா. கைஸ் இப்போ நாங்கள் வந்து கேஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து அங்கே இருக்குது பாருங்கள், அதான் ஃப்ளோட்டு. ரெட் கலரில் குட்டியாக எல்லாம் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போட்டுட்டு. மட்டும் பாருங்கப்பா. மாட்டிருச்சு. பாறை மீன்யா. ஐயோ அதுங்க. கொடுவா மீன் பாறை மீனே மாட்டிடுதியா. உங்களோட பெரிய அக்க போகிறா போச்சே. நான் ஜிலேபி மீன் கலவாக தானே முடிச்சு போட்டுருக்கிறேன். அத்துட்டு போயிருமே. காய்ஸ் இப்போ நம்ம பிடிச்சிருக்க மீன் பாருங்கள், பாறை மீன். ஆனால் இது வளர்க்கறது கூட்ட மீன் தானா? வளர்க்க கூட்ட மீன் தான் காய்ஸ். பாறை மீன் மாட்டிருக்கு. இது சும்மா நம்ம வந்து ட்ரை பண்ணோம், இந்த மாதிரி யார் வேணால் பிடிக்க முடியுமான்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க பல்லு. அப்பா கை துண்டாக கடிச்சு போடும். அண்ணே இப்போ இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி எங்கே வேணால் மீன் பிடிக்கலாம்ல? எங்கே வேணால் மீன் பிடிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ கொஞ்சோண்டு மாவு இருந்தாலே போதும். கொஞ்சோண்டு மாவு இருந்தால் போதும். மாவுக்கு நல்லா எடுக்கும் பாறை மீன். நான் ஏன் கேட்குறேன்னா காய்ஸ், எனக்கு மண்புழுனாலே சுத்தமாக பிடிக்காது. மண்புழு நான் தொடவே மாட்டேன், பயப்படுவேன். மண்புழு வந்து போட்டு மீன் பிடிக்க பயப்படுறவங்க, இல்லை மண்புழு கிடைக்காதவங்க இந்த மாதிரி மாவை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாவை நாங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணோம், எப்படி ரெடி பண்ணோம் தெரியும்னா அதை அடுத்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ இதை தூக்கி போட்டு நம்ம ஜிலேபி பிடிக்க ட்ரை பண்ணுவோம். தூக்கி போடுறதா? எனக்கு வறுக்க வேணும். இது வளர்க்குற மீன். சின்ன மீன் புடியா ஊக்க பண்ணுவீங்க. சோழி முடிச்சு காய்ஸ், இதான் நம்ம பிடிச்ச பாறை மீன், ஃபஸ்ட்டு மீன். இது வந்து வளர்க்குற மீன், அதனால் அதை விட்டுருவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பாறை மீன் குஞ்சு வாங்கி விட்டுருக்காங்க. இப்போ இதை விட்டுட்டு நம்ம ஜிலேபியை பிடிக்க ட்ரை பண்ணலாம். என்ன மீனுக்கு குளிப்பாட்டுறியா? மீனை எப்போ விட்டாலும் கொஞ்சம் மேலே தண்ணி தெளித்து ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லாட்டி மீன் செத்து போயிடும். வட்டம் போட்டு போகிறான் பாருங்க. ஓகே காய்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி வந்து மாவை இதில் வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறேன். இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியாது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதான் வந்து அண்ணனோட சீக்ரெட் மாவு. எவ்வளோ நாளாக இந்த மாவு ட்ரிக்கை கண்டுபிடிக்க ஆச்சு? இது கிட்டத்தட்ட நம்ம டெண்டர் இடத்துலேருந்து ஒரு 4-5 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். 2 வருஷமாக தான் கண்டுபிடிச்சி போட்டுக்கிறோம். ஆமாம், உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் யாராவது டெண்டர் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அவங்களை ஏமாற்றி இதை வச்சு மீன் பிடிச்சிக்கலாம் காய்ஸ். அடித்து கொண்டே விடுவாங்க, போயிடாதீங்க அப்படி இப்படி. காய்ஸ் உண்மையாக வந்து சீக்ரெட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து இதில் மாவு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறோம் பாருங்கள். ஜிலேபி மீனுக்கு எவ்வளோ போடணும்? ஜிலேபி மீனுக்கு இவ்வளோ தான் போடணும். இத்தனோடு தான் கரெக்டாக அந்த சினுக்கு மட்டும் மறைஞ்சா போதும், டக்குன்னு பிடிக்கும். பெருசாக போட்டிங்கன்னா பாறை மீன் அல்ல, அதை விட பெரிய மீன் தான் வந்து கடிக்கும். சினுக்குன்னா இந்த ஊசி மாதிரி இருக்குது முள் லாக்கு போடுங்க. இப்படி குத்தி நல்லா அமுத்தி விட்ருங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இவ்வளோ தான். இந்த மாதிரி இருந்தால் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே கவிரும், கொறிக்காது. பெருசாக போட்டோன்னா கொறிச்சிட்டே இருக்கும். காலு கடியே வந்துருச்சு. கல்லு மாடி. இப்போ என்ன மாட்டோம்? நான் ஏதோ கடிக்குதுண்ணா. காற்று பயங்கரமாக அடிக்குது. நான் ஏதோ கடிக்குதுண்ணா. காற்று பயங்கரமாக அடிக்குது. மறுபடியும் பாறை பாருங்க, மாற்றி பாறையாக வந்து கடிக்குது. ஜிலேபி வேணுங்கிறாங்க, ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. 2வது பாறை ரூப்சந்த். இது பேர் பார்த்தீங்கன்னா ரூப்சந்த். பாறைன்னு சொன்னால் எல்லாம் பேசுகிறீங்க, கடலோரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பாறை மீன் வேறு மீன். எங்களுக்கு இதுதான் பாறை மீன். நாங்கள் என்ன வச்சுட்டா வந்து எங்களுக்கு இதுதான் பாறை மீன். இதனோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ரூப்சந்த் அப்படிங்கிற பேரில் தான் அதனோட குஞ்செல்லாம் வெளியே வருது. ஓகே, எடுத்து விட்டுடலாமா? எடுங்க. வறுத்தலாண்ணா. இப்போ ஜிலேபி தான் கிடைக்கல, இந்த குட்டியாச்சும் வறுக்கலாண்ணா. பாவம் விட்டுடலாம். இந்த குட்டி மீனையும் பிடிச்சி வறுத்தீங்களாம் இல்லையா?
தாண்டா முள்ள கடிக்காத. கழட்டுங்க. வா விடவா. டாடா பாய். மீன் பிடிக்க கிளம்பியாச்சு. நான் இன்னைக்கு இப்போ சிங்கிளுக்கு ட்ரை பண்ண போகிறேன் மாவு போட்டு. அவங்களாம் சின்ன பாறையை பிடிச்சாங்க, நான் பெரிய பாறையை பிடிக்கிறேன். வீசிடலாமா? இங்கே ஃப்ளோட்டை காணா, குச்சியை காணா. குச்சி விழுந்துச்சுப்பா. அவங்க அங்கிட்டு கொடுவா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வலையில் பிடிச்சாங்க. இப்போ நான் தூண்டியில் பிடிக்க போகிறேன். கொடுவாவை தூண்டியில் பிடிப்போம். ஐயோ உங்க மீன் அடிச்சிச்சு அடிச்சு அடிச்சு பாரு. சைஸ் 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 பாரு. ஓப்பா வாடா ராஜுமணி வாடா. கட்டாயமா ஆன் பண்ணிட்ட. இழுக்குது. ஐயோ மக்கள் இழுக்க பாரு. கீழே அரைக்கலாம். இப்படி அண்ணா கட் ஆயிடுச்சுண்ணா. கட் ஆயிடுச்சு மக்களே. கட் ஆயிடுச்சு மக்களே. கட் ஆயிடுச்சு. நோ எப்படி 2 கிலோ வரும்ண்ணா மக்களே. சிங்கிள் ஊக்கில் ஜிலேபி பிடிக்கலாம் வந்தால் இங்கே 2 கிலோ சைஸ் பாறை அடிக்குது மக்களே. கட் ஆகிட்டு போகுது. கைஸ் இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே சின்ன சின்ன பாறை மாட்டுச்சு. இந்த இடத்துல முரட்டு பாறை இருக்குனாங்க. அதுவும் லொக்கேஷன் பாருங்கள். ஒரு செம்ம மரம் காய்ஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய மரத்து மேலே நின்று இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இங்கே நல்ல பெரிய பெரிய பாறை மீன் இருக்குனாங்க. இப்போ ட்ரை பண்ணலாம் வாங்க காய்ஸ். இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிற லொக்கேஷனை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கொடூரமான லொக்கேஷன் காய்ஸ். இந்த மரத்து மேலே உட்காந்து தான் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட லொக்கேஷனு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆற்றுலேருந்து இப்படி தண்ணிங்க இந்த பக்கமாக போயிட்டுருக்கு. இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓடுற ஆற்றுல எப்பயுமே மீன் இருக்கும். அண்ணே வானே 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 ரெடியாக இருக்கானே. வானேங்க இன்னும் தரையில் வர மாதிரி இங்கே மரம் செத்து கிடக்குது. அந்த மரத்து மேலே ஏறி நம்மளை குளத்து தெரியுறாங்க பாருங்க காய்ஸ். இங்கே பாருங்க. இப்போ மரத்து மேலே தான் நானே ஏறி போயிட்டுருக்கேன். தவை விழுந்து என்ன ஆகிறது. வானா 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 போண்ணா போண்ணா காய்ஸ். போட்டாச்சு நாங்கள். அங்கே பாருங்க தூண்டி அங்கே போட்டிருக்கோம். அண்ணா மீன் அடித்தா உள்ளே விழுந்துடாதண்ணா. தெரியல மீன் அடிச்சு ஊற்றிட்டு போயிருமேன்னு பயமாக இருக்குது. இங்கே வாங்க நாங்கள் போனா மரத்துக்குள்ளே போனா. இப்போ நாங்கள் மீன் பிடிப்போன்னு அங்கே பாருங்க. குண்டானோட அங்கே வந்து எதிர் டீமில் ஆளு உட்காந்துருக்காங்க. அண்ணே வானத்தை வாங்காமல் மீனை பிடிக்க ஒழுங்கா போய் வானத்தை போய் வாங்க. மேலே ஏறி போனேங்க. காய்ஸ் பட்டமரம் உடஞ்சி விழுந்துட்டாருன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. போட்டாரு. நல்ல இடம், அருமையான இடம்ண்ணா. மீன் மாட்டிருச்சு 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 மாட்டிருச்சு. கடிக்குதுண்ணா. நான் எடுத்துச்சுண்ணா. மாட்டிருச்சுண்ணா. வெட்டுனா மாட்டிருச்சுண்ணா. மறுபடியும் பாறை குட்டியா மாட்டுதே. அது மாறிக்குது. என்ன 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 மேலே இருந்தா அட கொய்யால. வாணா வாணா கீழே வாணா. கீழே வரதா எங்கே வருது மரத்தில் நின்று கீழே வரதாமா. ஏ பயமா இருக்க. கையை சின்ன மாட்டுது. பெருசா உருட்டி போன மாவு. வேறு கார் பூக்கு போட்டுருக்காரு. எப்படி மாட்டு அவ்வளோதான் மாட்டு. இதாண்ணா எடுங்க. கழட்டியாக்கு போடணும். அண்ணே கவுந்து எங்கிட்ட மழை கவுந்துங்கனால தான் முள் எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்க. கார் பூக்குனால லைன் கட்ட சின்ன முள்ளு தான் உழுவு. சின்ன மீன் தான் மாட்டு. போடலாமா? அங்கே போடுங்க, இங்கே போடாதீங்க. ஓய் அண்ணே இப்படி அநியாயம் பண்ணானே மீனை புண்ணு. மாகுடா நாங்கள் பிடிக்க மாட்டோம்னா சொல்கிறோம். அவங்க பிடிச்சா பெரிய மீனா உழுவு, நம்ம பிடிச்சா குட்டி குஞ்சானதான் உழுவு. இங்கே பிடிங்க கைப்புள்ள. நான் போடுறேன் மாவு. என் ராசி பார்ப்போமா? என் ராசி. அண்ணா இவன் என்ன திருப்பதி லட்டு மாதிரி உருட்டிட்டு இருக்கான்.
யோ இது என்னையா அது இது இது எங்க காட்டு மண்புழுவா இருந்தாலும் மாவா இருந்தாலும் அதிகமாக போட்டால் தான் மீன் கிடைக்கும். காய்ச்சி பாருங்க ஃப்ளோட் சைஸுக்கு உருட்டி வச்சிருக்கான். கட்லா தான் இல்லை, நான் கொடுவாக்காண்டி விட்டினேன். கொடுவாக்காண்டி மாட்டு கொடுவா மாட்டு மாவு போடுங்க, பழைய சோறு கூட போடுங்க, இந்தாங்க என்ன பண்ணாலும் கடிசோறு கூட போடுங்க. இப்போ அடுத்து பெருசே 5 கிலோ போடலாமா? போண்ணா எப்படி அழியா மணாலியா இறங்கி போயிட்டே இருக்கும் போட்டுருக்கு. நரம்பு கட்டி வச்சிருந்தீங்களே கட்டி வச்சுக்கிறேன். இருங்க வந்துடும். டார்சான் மரத்து மேலே ஏறிதான் மீன் பிடிப்பார். அண்ணா தார்சான் மாதிரி போனேன், நெஞ்சில் அடிச்சு கத்துனேன். அண்ணா நெஞ்சில் அடிச்சு கத்துனேன். விழுந்துடாதீங்க. போட்டார். இப்படியோ போட்டலாம் சுடல. எடுத்துருச்சு. போட்டோன்னு எடுத்துருச்சு. தூக்கிற விட்டுறாதானே. நல்ல சக்க சைஸ். தலைவல மாட்டேங்குது, விழுந்துரு. ஓடிரு. காய்ஸ் சேஃப்டிக்கு நரம்பு வந்து கட்டாயிருன்னு சொல்லிட்டு எங்க கட்டியிருக்காரு பாருங்க, மரத்துல போட்டு கட்டி வச்சிருக்காரு. எடு நல்ல சைஸ். அண்ணே வருவல்ண்ணா. எத்தனை சைஸ் மக்களே பெருசு. அண்ணா மாவு போட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண மணி ஆயிடுச்சு. எங்க போடுறது? ஒரு கச்சா பையில வை. கைஸ் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 6:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல, நல்லா இருட்டிருச்சு. என் மேலே வேற முள்ள விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய மாவா போடணும். எப்படி நம்ம கார் பூப்புக்கு எப்படி? ஐயோ காய்ஸ் தாடி வந்து ஏதோ விஷக்கிருமி காய்ஸ். மாவை வந்து இவ்வளோ பெருசாக உருட்டி பிடிச்சிட்டான். போடு நல்லா பெருசா போடு. இவ்வளோ பெருசுக்கு போடு. பெருசா போடு. ரொம்ப வெயிட்டா போட்டா மாவு புடிங்கிட்டு ஓடிடும். அடுத்து நான் தான் சொல்லிட்டேன்னா கொடுவா, நம்ம டார்கெட் கொடுவா. பேராசி பெருநஷ்டம் தாடி. இவ்வளோ நேரம் மாட்டி ஒன்று தான் மாட்டிருக்கு. வந்துடும் மரியாதையா. நான் ஒன்று விட்டுட்டேன். போடலாமா? போடு. அண்ணா தார்சான் ஸ்டைலில் போனேன், அப்போதானே மாட்டுது. போட்டாரு. காய்ஸ் இங்க பாரு எல்லாம் தை தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. விசிலடிக்கடா. காய்ஸ் இங்கிட்ட ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்கறக்கு, அங்கே ஒரு டீம் பார்த்தீங்கன்னா குண்டானோட வந்துட்டாங்க. மாவு வேணுட்டா. சும்மா யாரா அவன்? அவன் பேரண்டா சொன்னீங்க? தம்பி ஐயரு. காய்ஸ் இப்போ நாங்கள் போட போகிறோம். நான் இப்பயாச்சும் ஒழுங்கா போட்டுருவியா? அதெல்லாம் போட்டு பாத்துக்க, உனக்கு காடி டாச நாட நான் நிக்கிறேன். போட்டாரு. எடுத்துருச்சு. போட்டோன்னு எடுக்குது. காய்ஸ் இந்த மரத்துக்கு கீழே மட்டும் தான் மீன் இருக்கு. நாங்கள் இங்கெல்லாம் போட்டோம் எடுக்க மாட்டேங்குது, இங்கே மட்டும்தான் எடுக்குது. அண்ணா உஷாராரு, உள்ள விழுந்துறானா? அடாங்க ஒய்யால போயிடுச்சு காய்ஸ். இப்போ நல்ல பெரிய பைட்டா போட்டிருக்கோம். நீ போடு. இருக்குன்னு நான் போடணும். மேலே ஏற பயமா இருக்கியா? சரி வா. இத்தனை பேர் இந்த மரத்துல ஏறோமே, பார்த்து போயா. உட்காந்துக்க. அட்வென்ச்சர் வீடியோ, மீன் பிடிக்கிற வீடியோலாம் பார்க்குறது ஈஸி, எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. காய்ஸ் இப்போ நாங்கள் போட போகிறோம். இப்போ ஒரு மரத்தோட உச்சியில் நின்றுட்டுருக்கோம். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சுதர்சனா நிற்கிறாரு. நான் போடுவேன், சுதர்சனா தான் ஊக்கடிப்பார். பார்த்தலாம் வாங்க. அண்ணா ரெடியாருண்ணா? இது என்ன நியாயமே இல்லை, நீ தான் ஊக்கடிக்கணும். நாள் அடிக்க மாட்டேன், எதுக்கு உள்ள விழுத்துக்கா, ஓடி ஆண்டு. காய்ஸ் போட்டோம், எடுத்துரு. காய்ஸ் இப்போ இந்த இடத்துல பிடிச்சோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போயிட்டுருக்கோம். இந்த பாறை மீன் பார்த்தீங்கன்னா போட்டோன்னே எடுத்தால் தான் உண்டு, ரொம்ப லேட்டான எடுக்க மாட்டேங்குது. போடணும். ஐயோ அடைச்சா. காய்ஸ் புடிங்கிட்டு போயிட்டான். மாவு இருக்கு. அதை அமுச்சுடா. அண்ணா இங்கே ஏதோ அடிக்க போனா காய்ஸ். அங்கே ஏதோ அடிச்சிட்டு இருக்கு. நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். மணி 7:45 ஆயிடுச்சு. நம்ம டீம்மேட்டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மரத்துல ஏறி உட்காந்துருக்காங்க. மரத்தோட முறிஞ்சு உட்காந்து நீயோட சாக போகிறோம் எல்லாரும். காய்ஸ் இப்போ மேட்ச் விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கை தூண்டிக்கு வந்து தாடி மாறிட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிஷிங்க்கு அந்தனா மாறிட்டாரு. சுதர்சனா கரியா வந்துட்டான் பாருங்க. மரத்து மேலே ஏறுவீங்க, நான் கீழே இறங்கி தான் பிடிப்பேன். காய்ஸ் யோ அங்கே முதல்ல கிடக்கு, எங்கே போய் கடி வாங்கிட்டு வந்துடாத. பரவாயில்ல.
காய்ஸ் இது வந்து தாடியோட தொந்த முயற்சியில் போயிட்டுருக்கான். எதாவது ஆகி போச்சுன்னா என்னை கேட்காதீங்க. காய்ஸ் இருட்டாயிருச்சு, எல்லாம் லைட்டை போட ஆரம்பிச்சிட்டோம். தாடி பாருங்கள் கீழேருந்து வீசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் சுதர்சன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. ராடோட இறக்கிட்டாரு. கடிச்சிடா மொத மீன் எனக்கு அவருக்கு இல்லை. அடி அடி யாரு கடிக்குதுன்னு பார்த்தலாம். அவரு இதெல்லாம் நான் இல்லை, புதருக்குள்ள போய் போட்டுருக்காருப்பா. புதர்னு நீ மேலே ஏறி வாப்பா. எனக்கு இந்த கால் நடுக்குதுப்பா, வயசாயிடுச்சுப்பா. உசுரை வெறுத்து கட்டையில் ஏறுறவனுக்கு தாண்டா மீன் இன்னைக்கு. நான் அங்கே போனேன், அங்கே ஏதோ அடிச்சிட்டு இருக்கு. அங்கே போனா உள்ள இன்டீரியர் இருக்கு, சுத்திட்டு போனா யார் மீன் அடிச்சிருச்சுண்ணே. ஆனால் விட்டுறாத ராடு உடஞ்சா கூட பரவாயில்ல. ராடு யாருது? யார் ராடு யாது? எடுன அண்ணே பார்த்து எடு. ஐயோ ராடு போயிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ். அங்கே இருங்க ஆசி காய்ஸ், அங்கே இருங்க மீன் எங்களுக்கு மாட்டி வச்சுட்டே. மீனை காட்டி போங்கடா. இங்கே வருங்க வயிற்றுச்சல். அங்கே மீன் பிடிச்சோன்னு ஒருத்தர் கிளம்பிட்டான், போயிட்டு இருக்கான் பாருங்க. இருக்கிற மீனை புறம் முடிக்கிட்டு வந்துடுவாங்க. அங்கே வருங்க எதுக்குள்ள போய் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போடலாம், அங்கே மீன் அடிக்கி. ஏய் செம்மடா எடுத்து வைங்கடா, இன்னைக்கு வறுவல் தான்டா. எவ்வளோடா இருக்கும்? 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ வரும். எடுறா முள்ளு கட்டாயிச்சுண்ணா. அவ்வளோதானே. இப்போ ஒன்றும் வரவில்லை, ஒன்றும் பண்ணாம கட்டாதுண்ணா. மாவு மட்டும் கட்டாயிச்சுண்ணா. எடுத்துட்டு கொடுங்கடா டக்குனு. போட்டிட்டா சீங்க குடுறா மாவை. சீக்கிரம்டா. மாவு ஓடுறோம் என்ன துப்பு முள்ளே எடுக்க மாட்டேங்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒரு ஃப்ளோட்டு கிடக்கு. தாடி பாருங்க அங்கே வந்து இங்கே வீசிட்டு இருக்கான். ஒருத்தன் மீன் பிடிச்சா கூட ஆகாது. அவன் வயிற்றுச்சல்ல யாருக்குமே மீன் மாட்டாது. இப்போ தாடி டீமில் பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தர் சேர்ந்துட்டாடே. உன் பேர் என்னடா? வசந்த் காய்ஸ். வசந்த் பார்த்தீங்கன்னா இப்போ தாடி டீமில் சேர்ந்துட்டான். அங்கே பாருங்க இருக்கான் மிஸ்டரியெல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம டீமில் தான் இருக்கான். மாவு என்னப்பா? காய்ஸ் இப்போ வசந்த் கையில் தான் மாவு இருக்கு. வசந்த் கொண்டா மாவு கொண்டா, சீக்கிரம் மாவு. காய்ஸ் உங்களுக்கு இருட்டில் தெரியுதான்னு தெரில, அங்கே உட்காந்துருக்குது தாடி தான். ஏதோ தாடி பாம்பு கும்பு கடிச்சு தொலைஞ்சா. கடிக்குதியா உனக்கு? கடிக்குதியா? அடிச்சிட்டா. காய்ஸ் கெட்டனை பிடிச்சுவேன், சந்துக்குள்ள போய் அடிச்சு வந்துட்டான் காய்ஸ். ஐயோ நீ புலம்புன்னு புலம்புவானே. என்ன டீம் மாறிட்டானே அண்ணே, கை மாறிட்டானுங்கண்ணே இவனுங்களாம். இல்ல இவன்தான் உங்க ஏதான் உங்க அபர்ணா தான் உங்க டீம். நாங்களா ஆசிகன் தான் டீம். காய்ஸ் இங்க வேற சுதர்சனா குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு. மீன் கடிச்சிருச்சா? அவ்வளவுதான். எங்க கடிச்சிச்சு? ரத்தம் வருதா? காட்டி எங்க என்னால வர முடியல, இருட்டாயிடுச்சு. அது வாய்க்குள்ள கை விடுற மயிறு. நீ என்ன எவ்வளவு ரத்தம் வந்துட்டு இருக்கு? ஆமா தோலையை கடிச்சிருச்சு. கையை கழித்தலையா? அது கடிச்சு ரத்தத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. அவன் சந்தோஷம் என்ன சொல்றான் பாருங்க, எங்களுக்கு அப்படிதான் கடிக்குங்கிறான். கடிச்சிருச்சுன்னா ஆஸ்பத்திரி போய் அங்கேயே மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டு இருக்க. மாவை வச்சு கட்டு போடியா கையில? காய்ஸ் மாவு கட்டு போட்டுட்டு இருக்கோம். அண்ணே ஆப்போசிட் டீம் முன்னேறிச்சுன்னா நீ போன வேமா. காய்ஸ் நாங்கள் இப்போ இருட்டுக்குள்ளே மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுவுமே தெரிய வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் முரட்டு இருட்டு. நான் கடிக்குதுண்ணா. எங்களுக்கு கடிச்சிச்சுடா, போங்கடா என்கிட்ட. அடங்க ஒப்பத்தா. தேவையா? காய்ஸ் மானத்தை வாங்கிடுச்சு காய்ஸ். மீன் எல்லாத்தையும் கடிச்சு பிக்கிது காய்ஸ். மீன் பிரெயின் லைன்ல இருந்து எல்லாத்தையும் கடிச்சு தின்றுச்சு. நாங்க தாங்க டாப்பு. நீங்க வேணா பாருங்க, நீங்க புடிச்சு விட்டுட்டே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். வசந்து நல்ல முள்ள கட்டு. வசந்து மறுபடியும் வந்துருச்சா? பிரெயின் லைனே கடிச்சிட்டு போயிருச்சுன்ற. அப்ப நான் கட்டினது கரெக்டா தான் கட்டி இருந்திருக்கேன். புதுசனா என்னாச்சு? ஏன் தோல்வி அடைஞ்சோம் நம்ம? என்னென்ன தெரியல, அத்துட்டு போகுது. நரம்பை கட்டி போட்டான், நரம்பு அத்துட்டு போயிடுச்சு. பிரெயின் லைனை கட்டி போட்டான், அதையும் அத்துட்டு போயிடுச்சு. 4X கட்டி போட்டா அத்துட்டு போயிடுச்சு. 8Xும் போட்டாச்சு.
இன்னும் 16x ஒன்று தான் இருக்குது. எதைத்தான் போடுறதுன்னு தெரியல. எதை போட்டாலும் கடிச்சிட்டு போகுது. என்னையா பண்ணுறது? இந்த டீமில் உள்ளவங்கலாம் கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க காய்ஸ். நீ யார் டீம்டா? அபர்ணாக்குள்ள டீம்ல வாழ முடியாது. தாடிக்கு மீன் அடிச்சிருச்சு காய்ஸ், தாடிக்கு மீன் அடிச்சிருச்சு. பொறுமை கட்டாயிர போகுது. இறங்குடா சந்தோஷம், இறங்குடா. கச்சா பை இல்லையா காய்ஸ்? அங்க பாருங்க மீன் சைஸ் மட்டும் பாரு, கட்டாயிர போகுது. பொறுமை மீனை பிடிச்சிரு. அமுத்தி பிடிச்சே கட் பண்ணி விட்டானா? காய்ஸ் தாடி 2 மீன் பெருசா பிடிச்சு விட்டான். எங்கப்பா மீன்? அடுத்து போடுறோம்ல மறுபடியுமா? இங்க பாரு. காய்ஸ் அங்க பாருங்க, அடிச்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ரத்தம் ஒழுகு காடி இதெல்லாம் தேவையா? 2 கிலோ தோல்வியை ஒத்துட்டு மரியாதை கரையேறு. போன நனைஞ்சிருச்சா? அதெல்லாம் பார்த்துனாங்களோ இல்ல. நான் மீனை பிடிச்சிட்டா மேலே வரோம். காய்ஸ் இருட்டா இருக்கு. அங்க பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா தெரியும் தாடி. அங்க நின்று தாடி போட்டுட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்காரு பாருங்க, பிங்க் கலர் சட்டை. அதான் பாத்தீங்கன்னா சுதர்சனா. நடு காட்டுல புடிச்சிட்டு இருக்கோம். புடிச்சிட்டாரு. என்ன மீனுங்க இது? மரத்து மேல ஏறிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். அந்த ராடு யாருதுடா? தூக்கி தெருல வீசுங்கடா. சோழி முடிஞ்சு ராடுக்கு. அவ்வளோதான். மட்டங்க இது பாரு ராடு. காய்ஸ் இருட்டில் ஒன்று போயிடுச்சா? அதுவா முள்ளோட போயிடுச்சா? அவ்வளோதான், முள்ளு போச்சு. அப்ப இங்க வாங்க, எந்த போட்டுதா? காய்ஸ் எல்லாரும் முள்ளு கட்டாயிருச்சு. கடைசி முள்ளா சுதர்சனாவது கட்டாயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு வாய்ப்பு, தாடிக்கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு முள் இருக்கு. அதுவும் ஊக்கு. என்ன நடக்க போகுது தெரியல. ஒரு பெரிய மீனா பிடிச்சாங்கன்னா பரவாயில்ல. பெரிய மீனா பிடிச்சதெல்லாம் விடுறீங்களா? நானே நாங்க தான் விட்டோம் வந்து. நீ கை அடிச்சிருச்சு. தாடி ஏத்திரு. அதெல்லாம் ஏத்திரு, இதெல்லாம் மிஸ் ஆகாது. காய்ஸ் பிடிச்சாங்க தாடி. முள்ள கட்டுங்கப்பா. முடியாது. நின்றா. கடிச்சா போகுது. இந்த முள்ள கட்டு நல்ல முள்ள பார்க்கலாம். என்னங்க அந்த முள்ள கட்டு பார்க்கலாம். டேய் முள்ளு இருக்கா? இருந்தா குடுறா. முள்ளு இல்லாம கொண்டுக்கு போட எங்க போடுறது? மீன் பாத்துக்கீங்க. மீன் தெரியுதா? அங்க லைட்டா மீன் மேல அடிச்சாதே தெரியும். லைட்டா காய்ஸ் அங்க பாருங்க, மீன் அங்க ஒன்று பிடிச்சி வச்சிருக்காங்க. ஓகே. எங்க டீம் 2வது மீன். 4வது மீன். விட்டதெல்லாம் கணக்குல வராதுப்பா, பிடிச்சதான் கணக்குல வரும். அப்படி பாத்தீங்கன்னா நாங்க 40 மீன்ல பிடிச்சிருக்கோம். அங்க வேறு பிடிச்சது மறுபடியும் தண்ணியில் விட்டாங்க. அது போயிடுச்சு. காய்ஸ் பாறை மீன் பிடிக்க உனக்கு கொடுக்குற முள்ளு சைஸை பாருங்க. பெரிய மீனை வச்சு முள்ளை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க முள்ளை. பெரிய முள்ளு போட்டாவே அத்துட்டு போகுது. எங்கடா முள்ளு? அதான் முள்ளு நடுவால இருக்கு பாருங்க. கேமராலுக்கே தெரியும். அடிச்சிருச்சா? அடிக்க போறதுக்கு முன்னாடி கத்துற நீங்க லைட்டர் அவருக்கு அடிச்சிருச்சா? மக்களே இருட்டில் உங்களுக்கு தெரியுதான் தெரியல, அங்க உட்காந்துட்டு இருக்கான். 2 வாரத்துல படிக்கிறான். கையில பச்சை குத்திட்டு வந்துக்கிறானுங்க. நாடு சொல்றதுங்க அந்த அவன் தான் நம்மளுக்கு தூஸ்காலியா இருக்கிறான். அப்ப மரத்தாட்டி விடுறா, அவங்க மீன் பிடிக்க விடாம தடுறா. துரந்தர் படத்துல வர்ற ஸ்பைடா. அவ்வளவுதான். 2 வாரத்துல ஒரு காதல், அதுல ஒரு பச்சை. டேய் லைவ்ல ஓடிட்டு இருக்கு, எனக்கு தெரியாதுடா. அப்புறம்னா அவங்க தான் காரணம். தாடி பார்த்து காய்ஸ் அடிச்சிருச்சு. இருட்டுக்குள்ள தாடிக்கு ஒண்ணு. பார்த்து தூக்கு. மேல போட்டுறாத. காய்ஸ் நல்ல மீன் கிடைச்சிருச்சு. சுதர்சனா அவங்க அடிச்சிட்டாங்கண்ணா. வீட்டுக்கு போலாம் வாயா. மணி 10 போகுது. டேய் நீ ஏன்டா ஆப்போசிட் டீம்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்க? தூக்கி தண்ணியில போடுறாத. தண்ணியில் போட்டுறாதடா டே. அண்ணே உன்னையாவது பிடிங்க. அடிச்சிருச்சு. போடு அப்பா. எங்க டீம் கடைசி மீனை பிடிச்சோம்ப்பா. 6வது மீன் நாங்க. நாங்க 10 மீன். தண்ணியில விட்ட 10 மீன்லாம் கணக்குல எடுக்க முடியாது. ஏமாத்துறாங்கண்ணே. வாணே மேல வாணே. காய்ஸ் இதான் இப்போ நாங்கள் கடைசியாக பிடிச்ச மீன். கொஞ்சம் சின்ன பாறை தான், இதை ரிலீஸ் பண்ணிடலாம்டா. இது வேணாம், குட்டி பாறை. இங்கே தாடி குரூப் எங்கே ஏமாத்திருந்தாங்களே. இப்போ தாடி குரூப் எங்கே இருக்கீங்க? எங்கே மீன் பிடிச்சிங்களா இல்லையா? நாங்க பிடிச்சிட்டாங்க. பார்க்குறீங்களா? என்ன புதற்குள்ள உட்காந்துருக்கான். இங்கே பாருங்க, மாவு கட்டு. ரத்தம் ஊற்றிருக்க. வாயா மரியாதையா? இல்லையா, ஒரே ஒரு மீனியா, லாஸ்ட் மீனியா. நான் இந்த ஆள் பாருண்ணா ரத்தம் ஊற்ற நின்றுட்டு இருக்கான்.
காய்ஸ் அங்கே தாடி தான் மறுபடியும் ஒரு மீன் பிடிச்சிட்டானாமா. போகிற பாதையே டிஃபிகல்ட்டாக இருக்குது. எங்கே? ஓகே, இதான் கடைசி மீன் காய்ஸ். இது கொஞ்சம் நல்ல பெரிய மீனாக தான் இருக்குது. போடு, நல்ல மீன் தான் காய்ஸ். சூப்பர் சூப்பர். கலெக்டரா இது வந்து ஆப்போசிட் டீம். ஈஸியா வந்து காட்டுறா அப்புறம் ஃபுல்லாக தூக்கி காட்டுறா. ஐயோ வேற மாட்டான் இவன். கவின் இல்லை அப்புறம் என்கிற அபர்ணா. ஐயோ இவங்க வேற பேர்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க गाइस. நான் என் பேர் கவின்னா. நான் இருக்கிற பேர் வந்து வெட்டாங்கண்ணன். அபர்ணா வெட்டாங்கண்ணன். गाइस இங்க பாருங்க பாறைய. நல்ல பாறை, நல்ல கோல்டு கலர்ல இருக்கு. गाइस இதான் நம்ம பிடிச்ச பாறை மீன். கடைசியா மாட்டின பாறை, நல்ல முரட்டு பாறை. இது பல்ல காட்டுறா எப்படி இருக்குன்னு. பல்ல பாருங்க गाइस. இந்த பல்லுனால தான் இது கடிச்சு எல்லாத்தையும் பிக்குது. இங்க பாருங்க மனுஷ பல்லு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க தாடி கையை வந்து பொளந்து விட்டுருச்சு. கை விரல காண கடிச்சு. அழுகாத அழுகுறதா? நான் தான் வின் ஆயிருக்கேன். அதான் நீ எனக்கு மீனை தரணும். மீன் கிடையாது, ஓனும் கிடையாது. யோ மணி 10 ஆகி போச்சு. அடுத்த வீடியோல குக்கிங் வீடியோ போட்டுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஈஸியா நோ காய்ஸ், ஃபோன் லைட் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? காய்ஸ் இன்னைக்கு மன்னிச்சிருங்க காய்ஸ், எங்களை மன்னித்து விடுங்கள். இன்னைக்கு குக்கிங் வீடியோ போட முடியல. ஆக்சுவலாக நாங்களும் குக்கிங் வீடியோ போட ரொம்ப ஆசையாக தான் இருந்தோம், முடியவில்லை. மன்னித்துருங்க. ஏன்னா மணி 10 ஆயிடுச்சு. யார் கையில இப்போ லைட் இல்லை. நாங்களே ஃபோன் லைட்டு தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் தரமான வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சத்தியமாக சுதர்சனா மேலே சத்தியமாக லைட் எடுத்துகிட்டு வந்து வச்சு இங்கேயே சிங்கிளுக்கு பண்ணி இதே இடத்துல கேம்பிங் பண்ணி சமைக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். பாய்.